பாட்டில் ராதா வந்து எங்கே ஹீரோவாகிறான்? பாட்டில் ராதாவோட மனமாற்றம் அப்படிங்கிறது அவன் பணம் சம்பாதிக்கிறான், மேஸ்திரி ஆயிட்டான், ஆளாயிட்டான், அவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேஸ்திரியா எவனோ ஆனான்றதுக்காக தான் சண்டை போட்டிருப்பான், தன்னை விட்டுட்டு எவனையும் தன் தம்பி மேஸ்திரி ஆக்குனான்ட்டு. கடைசியாக அவன் மேஸ்திரி ஆகிருப்பான். இதுதான் ஹீரோயிக் மொமெண்ட்டுன்னா இதுவும் ஹீரோயிக் மொமெண்ட்டு தான். ஆனால் அதை தாண்டி குடியை விட்டதால் மட்டுமே அவன் ஹீரோவாக ஆகிடல. குடியை விட்டதோடு சேர்ந்து இந்த தொழிலில் சோஷியலாக அவன் வளர்ந்ததோடு சேர்ந்து இன்டர்னலாக அவன் வந்து ஒரு மெச்சூர்டான ஹியூமனாக மாறியிருக்கான். அது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து அவன் ஒய்ஃபை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்த ஒருத்தவன் ஐஸ் விற்கிறவனோட சம்மந்தப்படுத்தி பேசுவான். ரீஹேப்பில் வந்து அவளை உள்ளே போட்டதுக்காக அவளை தப்பாக பேசுவான். இந்த மாதிரி இருந்த ஒருத்தவன் கண் முன்னாடி இன்னொருத்தனோட இருக்க தன்னோட மனைவியை பார்க்குறவன் அது பற்றி எந்த சிறு சலனமோ நெகட்டிவ் தாட் இல்லாமல் தான் முன்னாடியாக பார்த்த ஒரு பெண் என்னவா இருந்தால் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ஒரு பெண்ணை பார்த்தோம், எந்த நம்பிக்கை கொடுத்து அவளை என் கூட கூட்டிகிட்டு வந்தனோ அந்த மாதிரி ஒருத்தனா நான் திரும்ப மாறணும்.